ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நம்ம தி ஃபேட் டாக்ன்ற ஸ்டோரியை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அது கீழே இருக்கிற எக்ஸசைசஸையும் சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. சரி, வாங்க நம்ம ஸ்டோரியை பார்க்கலாம். தி ஃபேட் டாக் அப்படின்னா என்னது? ஒரு குண்டான நாய். ஹீ இஸ் அ திங்கிங். அவர் ஒரு ஒல்லியான ராஜா. தி திங்கிங் ஹேஸ் அ ஃபேட் டாக். அந்த ஒல்லியான ராஜா கிட்ட ஒரு குண்டான நாய் இருந்துச்சு. தி thin king and the fat dog go for a walk. அந்த ஒல்லியான ராஜா அவரோட குண்டான நாயை கூட்டிகிட்டு வாக்கிங் போனார். தி ஃபேட் டாக் சீஸ் a cat. அந்த குண்டான நாய் வழியில் ஒரு பூனையை பார்த்துச்சு. தி ஃபேட் டாக் runs to catch the cat. அந்த குண்டான நாய் அந்த பூனையை பிடிக்கிறதுக்கு அது பின்னாடியே ஓடிச்சு. தி கிங் ரன்ஸ் டு கேட்ச் தி ஃபேட் டாக். நம்ம ராஜாவும் அவரோட குண்டான நாயை பிடிக்கிறதுக்கு பின்னாடியே ஓடினார். தே ரன் அண்ட் ரன் அண்ட் ரன். நம்ம பூனையை பிடிக்கிறதுக்கு நாயை பிடிக்கிறதுக்கு ராஜான்னு 3 பேர் ஓடிக்கிட்டே இருந்தாங்க. நவ் தி ஃபேட் டாக் இஸ் தின். அவங்க ரொம்ப தூரம் ஓடினால நம்ம குண்டான நாயே ஒல்லி ஆயிடுச்சு. உங்களுக்கு கதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் குட்டீஸ். வாங்க நம்ம எக்ஸசைஸை சால்வ் பண்ண போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், சர்க்கிள் தி கரெக்ட் வேர்டு. இந்த பிக்சரை பார்த்து அதுக்கு எந்த வேர்டு கரெக்டாக இருக்குன்றதுக்கு நம்ம சர்க்கிள் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த பிக்சர் கொடுத்துட்டு குயின் ஆர் கிங்னு கொடுத்துருக்காங்க. குயின்னா என்ன? ராணி. கிங்னா ராஜா. இந்த பிக்சரில் இருக்கிறது கண்டிப்பாக ராஜா தான், அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ கிங்கை சர்க்கிள் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த பிக்சரில் இருக்கிறது டாக், அதாவது நாயா இல்லை கேட், அதாவது பூனையான்னு கேட்குறாங்க. இது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும், நாய் தான். ஸோ it is a dog. We have to circle this. அடுத்த பிக்சருக்கு வாங்க. இது என்னது? கேட்டா டாகான்னு கேட்குறாங்க. கேட்னா என்னது? பூனை. டாக்னா நாய். இது என்னது? கேட். கரெக்ட். வாங்க செகண்ட் ஒனுக்கு போகலாம். டிக் எஸ் ஆர் நோ. இதில் எஸ் ஆர் நோன்னு கரெக்ட் டிக் பண்ணும். தி கிங் இஸ் ஃபேட். நம்ம ராஜா குண்டா இருந்தார்னு சொல்கிறாங்க. நம்ம ராஜா குண்டாவாக இருந்தார்? இல்லை, நம்ம ராஜா ஒல்லியாக இருந்தார். நாய் தான் குண்டா இருந்துச்சு. ஸோ இது தப்பு, நோன்னு டிக் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். தி கிங் ஹேஸ் அ ஃபேட் டாக். நம்ம ராஜா கிட்ட ஒரு குண்டான நாய் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இருந்துச்சா? எஸ், யூ ஆர் ரைட். நம்ம ராஜா கிட்ட குண்டான நாய் இருந்துச்சு. அப்போது எஸ் டிக் பண்ணணும். தி டாக் சீஸ் அ ரேட். அந்த நாய் ஒரு ரேட்டை பார்த்துச்சுன்னு சொல்கிறாங்க. தப்பு, நம்ம டாக் ஒரு கேட்டை தான் பார்த்துச்சு. அப்போ நோ டிக் பண்ணோம். ஓகே, தென் தி டாக் ரன்ஸ் டு கேட்ச் தி கவ். அந்த நாய் கவ்வை பிடிக்கிறதுக்காக துரத்துச்சின்னு சொல்கிறாங்க. தப்பு, இந்த டாக் வந்து கேட்டை பிடிக்க தான் துரத்துச்சு. அப்போது இதுவும் ராங். ஸோ நோவை டிக் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் போகலாம். தி கிங் ரன்ஸ் வித் தி டாக். அந்த கிங்கும் நாய் கூடவே ஓடினாருன்னு சொல்கிறாங்க. ஆமாம், நம்ம ராஜாவும் நாய் பின்னாடியே ஓடினார் தானே? எஸ். அப்போ எஸ்ஸை டிக் பண்ணிடுங்க. ஸோ எல்லாருக்கும் இந்த எக்ஸசைஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க நெக்ஸ்ட் ஒனுக்கு போகலாம். அரேஞ்ச் தி ஸ்டோரி இன் தி கரெக்ட் ஆர்டர் யூஸிங் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 5. நம்பர்ஸ் யூஸ் பண்ணி இந்த பிக்சர்ஸ் பார்த்து நம்ம ஸ்டோரி படி அரேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் பிக்சரில் என்ன ஆகுது? நம்ம நாய் வந்து பூனையை துரத்திட்டு போகுது. ஓகே, அதுக்கடுத்த பிக்சரில் ராஜா நம்ம குண்டான நாயை துரத்துறாரு. அதுக்கடுத்ததில் நம்ம நாய் ஒல்லி ஆயிடுச்சு, ராஜாவும் ஒல்லி ஆயிட்டாரு. ஓகே, அதுக்கடுத்ததில் குண்டான நாய் வந்து பூனையை பார்க்குது. லாஸ்ட் பிக்சரில் என்ன ஆகுது? நம்ம ராஜாவும் நாயும் வாக்கிங் போகிறாங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த பிக்சர்ஸை ஸ்டோரி படி அரேஞ்ச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சு ஸ்டோரியில்? கரெக்ட், வாக்கிங் போனாங்க ராஜாவும் நாயும். அப்போது இதுதான் நம்பர் 1. ஓகே, அதுக்கடுத்து என்னாச்சு ஸ்டோரியில்? நம்ம நாய் வந்து பூனையை பார்த்துச்சு. அப்போது இதுதான் நம்பர் 2. அதுக்கடுத்து நாய் வந்து பூனையை துரத்த ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுதான் நம்பர் 3. அதுக்கப்புறம் ராஜாவும் நாயை துரத்த ஆரம்பித்தார். ஸோ இதுதான் நம்பர் 4. கடைசி என்னாச்சு? நம்ம நாயும் ஒல்லி ஆயிடுச்சு, ராஜாவும் ஒல்லி ஆயிட்டாங்க. அப்போது இதுதான் நம்பர் 5. ஸோ உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ்லாம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் குட்டீஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.